நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஆன்மீக தகவல். இன்றைக்கி பௌர்ணமி. சரி, பௌர்ணமியில் நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் எடுத்துட்டால் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வளமான வாழ்க்கையாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம அது தினசரி வழிபாடு செஞ்சாலே போதுமே, ஏன் பௌர்ணமிக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்குறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாக்கா, அதுக்கான பதில் பௌர்ணமி மாதத்தில் ஒரு முறை தான் வருது. அந்த பௌர்ணமி எவ்வளோ அதாவது முழு நிலவாக இருக்கும்போது அதோடைய ஆற்றல் நம்ம பூமிக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த நாட்களில் நாம் வழிபாடு செய்வது நிச்சயம் நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நேர்மறையான சக்தியை அதிகரிக்கும். அதன் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும். சரி, யாரையெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி நாளில் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கலாம். அடுத்தது சித்தர் குருமார்களை வணங்கலாம். மிக சிறப்பு. உங்களுக்கு உபதேசம் செய்தவரோ அல்லது ஆல்ரெடி ஒரு முக்தி நிலையில் இருக்கிற மகான்கள், ஆச்சாரியர்கள், அவர்களை வழிபட்டு அல்லது அவர்களுடைய ஜீவசமாதியை வழிபடுறது மூலயமா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். அடுத்தது அம்மன், சாந்த ரூபத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடு செய்யலாம். சிவன் வழிபாடு செய்யலாம். முருகர் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். இது அனைத்தும் சிறப்பு. வாழ்க வளமுடன்.